தமிழ் தலைவாஸ் டீம்கிட்ட அதிகமான மெயின் ரைடர்ஸ் இருக்கிறதுனால தமிழ் தலைவாஸ் டீமுக்கு அது ஏதாவது பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லி தமிழ் தலைவாஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஒரு இன்டர்வியூல. ஸோ அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. சுரேஷ்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போறது இல்ல. இன்ஃபேக்ட் நம்ம ஸ்குவாட்ல 10 மெயின் ரைடர்ஸ் இருந்தாலுமே அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க போறது இல்ல. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு லாங் டோர்னமெண்ட். அது மட்டும் இல்லாம ரைடர்ஸ்க்கு அதிகமா வந்து ஏற்படுது. சோ அப்படி இருக்கிறதுனால வெறும் கொஞ்சம் ரைடர்ஸ் மட்டுமே வச்சு ஃபுல் சீசன் ப்ளே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நமக்கு 5ல இருந்து 6 ரைடர் வரைக்கும் நம்ம ஸ்குவாட்ல இருக்கணும், அதிகபட்சம் 8 டிஃபெண்டர்ஸ் ஆது இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் நம்ம ஸ்குவாட்ல 14 பேர் இருக்கோம் அப்படின்னா அதுல வெரைட்டி ஆஃப் ரைடர்ஸும் இருக்கணும், வெரைட்டியான டிஃபெண்டர்ஸும் இருக்கணும்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய ரைடர்ஸ் இருக்கிறதுனால நமக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குமே தவிர அதனால பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எந்த டீமுக்கு அகெயின்ஸ்டாக மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம், அந்த டீமோட வீக்னஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து மட்டும் இல்லாமல் அன்னைக்கான நாளில் யார் ப்ளே பண்ணுறாங்கன்னு கரெக்டாக தெரியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரைடர்ஸை மாற்றுவோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அண்ட் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால எல்லா பிளேயர்ஸுமே நல்ல பிளேயர்ஸாக இருக்கிறதுனால இப்போ லெஃப்ட் ரைடர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா ரைட் ரைடரை வச்சு அட்டாக் பண்ணலாம், ரைட் ரைடர் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா லெஃப்ட் ரைடரை வச்சு அட்டாக் பண்ணலாம். ஸோ இது வந்து ஆப்ஷன்ஸில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு.